the power of the tongue. நாவின் அதிகாரம் அல்லது நாவின் வல்லமை. சரிங்களா? the power of the tongue. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Proverbs chapter 18 verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Praise the Lord. இந்த வசனம் நிறைய கேட்கிறோம். ரெண்டாவது என்னன்னா, இது ரொம்ப லைட்டா போச்சு. எல்லாருமே இதை யூஸ் பண்றாங்க. நாவின் அதிகாரத்தை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பட் என்ன பண்றது இல்லைன்னு சொன்னா, அதனுடைய என்ன சொல்றது ஆழங்கள் அல்லது இம்பார்ட்டன்ஸ் அது புரியுது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So last week I talked about the glory of the word. தேவனுடைய வார்த்தையுடைய மகிமை எல்லாமே வார்த்தையினால உண்டாக்கி இருக்கிறார். ஸோ அந்த வார்த்தை என்ன செய்யுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்தோம். நம்ம அந்த கொஞ்சமே பவர்ஃபுல்லா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாய் இருக்குன்னா அது ஒன்றுக்கும் உதவாது. இப்ப இந்த வார்த்தை என்ன செய்யணும்னு சொன்னா பேசப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசப்பட வேண்டும். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நடத்த விரும்புகிறாரு. கர்த்தர் நமக்கு காரியம் எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறாரு. இதெல்லாம் நம்ம சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி ஆண்டவர் என்னை நடத்துகிறார் அது ரொம்ப முக்கியம். How does he lead me? இப்போ இறங்கி கையை பிடிச்சி நடத்துறாங்க பசங்களாம் இருக்குது. ஆனா does he do that way? கை பிடிச்சி நம்ம அங்க போட்டிருக்கோம். பசங்க நிறைய இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ லிட்டரலா பிசிக்கலா கையை பிடிச்ச நடத்துறாரு. ஆனா வசனம் சொல்லுது நடத்துறாரு. அப்ப எப்படி ஆண்டவர் நடத்துறாரு? என்னுடைய அழைப்பு, என் தெரிந்து கொள்ளுதல், நான் ஓட வேண்டிய ஓட்டம், நான் முடிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? என்னை நடத்துகிறார். அந்த வழி நடத்துகிறார். அப்ப எப்படி என்ன நடத்துறாரு? ஆவியில் ஞாபகம் வச்சுக்கங்க. பரிசுத்த ஆவியான சொல்லி கொடுத்தா Word and the Spirit, இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஆழங்கள்ல இல்லைன்னு சொன்னா you cannot. Praise God. ஆவியானவர் இருந்தால்தான் வார்த்தையினுடைய வல்லமையும் மகத்துவங்களையும் வெளிப்படுத்தி வார்த்தையில உங்களை நடத்துவார். அதுக்குதான் அவர் சகல சத்தியத்தையும் உங்களுக்கு போதித்து நடத்துவார். மறந்துடாது. All these two things in life, the Spirit of the Lord, Holy Spirit and the Word. Praise the Lord. புரியுது உங்களுக்கு? நோ ஸ்டோரி டெல்லிங்க. ஆவியானவர் சொந்தமாக பேச மாட்டார். எதில் பேசுவார்? பிதாமண்டத்துல குமாரத்துல அவர் கேட்டவைகளை அவைகளை அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நடத்துவார். அப்போ எங்க இருக்கணும்? Praise God. சரிங்களா? அப்போ how does God lead me? With the Spirit of the Lord and the Word. So the வார்த்தை வேணும். அதனாலதான் வேறு நம்ம கொடுக்கப்பட்டது. அந்த நாட்களே கர்த்தர் அவரோட பேசினார். Praise the Lord. ஏன் லா கொடுக்கணும்? புரியுது உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் இது ஸ்கிரிப்சர்ஸ் கொடுக்கணும்? ஏன் அதெல்லாம் எழுதப்படணும்? ஏனென்றால் நான் அவருடைய வழியில் நடப்பதற்கு அவருடைய வார்த்தையை அல்லாமல் அவரை எனக்கு வேற ஒன்றும் வெளிப்படுத்த முடியாது. Praise the Lord. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I see Jesus. இயேசுவை பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. உருவத்தை பார்க்கறேன். But how do I know his character? Because the law, the word, எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, தேவனுடைய அது தேவனை வெளிப்படுத்துகிறது. Praise the Lord. He is holy. Praise the Lord. எழுதப்பட்டிருக்கிறது. What is it? His character. Righteousness, நீதி, his character. Loving, his character. God is love. Faith. So அவர் என்ன பண்றாரு? தன்னை வெளிப்படுத்த வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், வார்த்தை. இதை அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர். ஏன் அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. Praise God. Clear? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் என்ன பண்றாரு? வார்த்தை. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு செயல்படணுமா இல்லையா? அதை சொல்லி கொடுக்குறாரு. திரும்ப வாசிக்கலாம்.
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். இப்ப மரணமும் ஜீவன் எங்க இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கங்க இங்க. சரியா? ஓகே. இப்போ மரணம் எது, ஜீவன் எது, அதை எடுத்துக்கணும். புரியுது நமக்கு? மரணம் எது, ஜீவன் எது? ஏன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இப்ப பேசுறது அப்ப எது மரணம், எது ஜீவன்? எனக்குரியது எண்ணங்கள் பேசுறது வந்து மரணம், ஜீவன் வந்து வார்த்தை. Clear? So when you speak the word of God, the truth, that is life. When you speak your own, speak of things of people, ஜனங்களுடையத, உங்க சுயத்தை, உங்க பயத்தை, உங்க உணர்வை, உங்க மாம்ச காரியங்களை, உங்க இச்சைகளை, உங்களுடைய பொறாமைகளை, உங்களுடைய எரிச்சல்களை, உங்க கோபங்களை, இதை நீங்க பேசும்போது என்னது? அப்ப இந்த நாவல் என்ன இருக்குது? ரெண்டு, ஜீவனும் மரணமும். இப்போ எது எனக்கு வேணும்? எது வேணும் உங்களுக்கு? அது சொல்றாரு, அதில் பிரியப்படுகிறவர்கள். மரணமும் ஜீவன் இருக்குது, அதில் பிரியப்பட. எதை பிரியப்பட போறீங்க? ரொம்ப முக்கியம், சொல்லிடலாம். நல்ல புரிஞ்சுங்க. இது எல்லாமே வந்து கான்சியஸ் டிசிஷன் மேக்கிங் அண்ட் வாக்கிங். ஆமா, ஏன்னா நான் உருவாக்குகிறவன். மறந்துடாதீங்க, எதுவுமே பிளேட்ல இல்லை, நான் உருவாக்கணும். அப்ப I have to make a conscious decision. எதை நான் சாப்பிட போறேன்? எந்த கனியை புசிக்க இருக்கிறேன்? ஜீவனா மரணமா? கர்த்தருக்கு சொல்றேன். அப்ப ஜீவன் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை, சத்தியத்தை பேசுவது. மரணம் என்று சொன்னால் என் சுயத்தை, என் மாம்சத்துக்குரியது, மற்ற சொல்லுகிற காரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இவைகளை பேசுவது. கிளியர் ஆயிடுச்சா? அப்ப நான் டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உலகத்துல வாழ்க்கை நல்லா போச்சு. இப்ப இந்த வாழ்க்கை வாழ்ந்து நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இயேசு வேணுமா? நல்லா என்ன பார்த்தேன், எப்படி நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கு, இயேசு வேணுமா? நான் எல்லாம் பார்க்கிறேன். இயேசு சொல்லணும், ஜட்ஜ் சொல்லணும்ல. எதுக்கு வேணும்? நல்லா இருக்கல. அப்பமா வேற எதுமா? ஸ்பிரிச்சுவலா ஆராதிச்சு துதிச்சு போயிடலாமா? ஏன் வேணும்? அப்பதான் நான் எவ்வளவு நல்லா இங்க இருந்தாலும் யாத்மானா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நல்லா இருக்கிறது இல்ல. கிளியர் பண்ணிக்கங்க மைண்ட்ல. இந்த பூமியில நல்லா இருக்கிறது இல்ல. என் ஆத்துமா மரித்து போயிருக்க ஆத்துமா ஜீவன் அடையணும், மறுபடி பிறந்தாலும் அது தேவனோடு கூட என்றென்றும் வாழணும். அப்ப என் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இட்ஸ் நாட் அபவுட் லிவிங் ஹியர், இட்ஸ் அபவுட் மை சோல். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் வருமா? இன்னைக்கு நிறைய பேரு நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. இயேசுவை சொல்லுது, பணம், காசு, இது அது, படிப்பு, இது வேணும். எதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க? You think it's for God? Praise the Lord. Very few will listen to the word. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? வெளிப்புறத்தை பார்க்கறதுனால வெளிப்புறத்துக்கு வேண்டியதை செஞ்சிட்டு இருக்கிறோம். உள்ளானதை பார்க்காததுனால உள்ள குறித்த இல்ல. மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அப்ப ஒரு லாபம் இல்லை. நாங்க உலகத்தை நல்லா வாழ்றதுல எந்த ஒரு லாபம் எனக்கு இல்லை. ஐஸ்வர்யவனா இருந்தாலும் சரி, தரித்திரம் இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, நான் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து என் ஆத்துமாவை நான் என்ன பண்றேன்? லாபத்துக்கு கொண்டு வரலன்னா, இயேசுவை நான் அறியலன்னு சொன்னா, கிறிஸ்துவோட கூட இசையிலன்னு சொன்னா, என் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகுமே. ஆனா எனக்கு லாபம் இல்லை. இங்க நல்லவங்க கேட்டவங்க இல்ல, பணக்கார ஏழை இல்ல, ஆத்துமா. அப்போ
இந்த ஆத்மாவுக்காக, இந்த ஆத்மா செழிப்பதற்கு அல்லது ஜீவனை பெறுவதற்கு இந்த நாவில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். Now I have to decide how am I going to live my life. என் வாழ்க்கையை எப்படி நடத்த போறேன், எந்த கனியை நான் புசிக்க போறேன். You can give excuses, all excuses. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ரெண்டாவது, இயேசுவை, பரலோகத்தை, அது காரியங்கள் குறித்து தெரியாத நிறைய பேர். ஆமா, இப்போ ஒரு ட்ரெயினுக்கு போறோம், டிக்கெட் வாங்குறோம், பரலோகத்துக்கு டிக்கெட்லாம் ரட்சிக்கப்பட்டாச்சு, அந்த விசுவாசத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எந்த மாறுதல் உள்ள இருக்கிறது கண்டிப்பா தான். சரி, என்ன ஆயிடுச்சு? everybody says I'm born again, I'm running. மறுபடியும் பிறகுல நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், ஆகையினால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இன்னைக்கு நம்ம நோ சொல்ல முடியாது யாரையும். ஏன் நம்மளே வாங்கி பண்ணுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு, இது மத்தவங்களுக்கு இல்ல, இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வரணும். ஆமென், ஹalleluya. அப்போ மை டைரக்ஷன், அப்ப நான் தீர்மானம் எடுக்கணும். முதலாவது நான் தீர்மானம், என்ன தீர்மானம் என்று சொன்னால், ஜீவனை நான் புசிக்க போறேன், ஜீவனை புசிக்க போறேன். நான் தீர்மானம் எடுக்கணும். என் பிரச்சனைகள் இல்லை, என் போராட்டங்களுக்கு இல்லை, ஜீவனை புசிக்கணும்னு சொல்லி முதலாவது நான் தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா அதில் பிரியப்படுகிறவர்கள் அப்ப நான் தீர்மானம் எடுக்கணும். வாட் ஐ வாண்ட் டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மத்திய 15ஆம் அதிகாரம் 11ஆம் கொஞ்சம் டைம் ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் கேளுங்க. 15:11 Matthew 15:11. வாய்ப்புள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கனியை புசிப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஜீவனை புசிக்கிறேனா அல்லது மரணத்தை புசிக்கிறேனான்றது மிக அவசியமா இருக்கு. காரணம், என் வாயிலிருந்து வருகிறது என்னை தீட்டுப்படுத்தலாம். ஜீவனை பேசினா தப்பிச்சேன். நான் மரணத்தை பேசுவேனானால் நான் தீட்டுப்பட்டவன். தீட்டுப்பட்டவனுடைய நிலை என்ன தெரியுமா? பிரசங்கத்துக்குள்ள போக முடியாது. இப்போ இது உள்ள நடக்கிறது, வெளியே இல்ல. வெளியே எனக்கு அழுக்கு இருந்தா எனக்கு தெரிஞ்சிடும். ஆத்மா உள்ள இருக்குது, வெளியே நல்லா இருக்கிறேன், என துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா நான் தீட்டுப்பட்டவனே எனக்கு தெரியாத அளவுக்கு தீட்டுல இருக்கிறேன். ஏன்னா ஜீவனை புசிக்கல, வசனத்தை புசிக்கல. என் மை செல்ஃப், மை carnal desires, என் சுயத்தையும் என் உலக காரியங்களும் இவைகளை நான் பூசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? இப்படி போயிட்டு இருக்கிற தவிர என் ஆத்மாவுடைய ரட்சிப்புக்கு நேரா இல்ல. சோ ஆத்மா ரட்சிப்பு என்ன நினைக்கிறதுன்னா, going to church, reading the word, worshiping, being a good person. No. உன் ஆத்மா தீட்டுப்பட்டு இருக்கிறது. ஆமா, உள்ள இருக்கிறது எல்லாம் அருவருப்பு. ரட்சிக்கப்பட்டவங்க ஆத்மால ரட்சிக்கப்படல, ஆவியில ரட்சிக்கப்பட்டோம். அப்ப என் ஆவிதான் மறுபடி பிறந்திருக்கிறது, என் ஆத்மா இல்ல. அப்ப என் ஆத்மாவுக்குள்ள என்ன இருக்கு? தீட்டானது இருக்கிறது, எல்லாம் அருவருப்பு இருக்கிறது. இப்ப என் ஆத்மா என்ன பண்ணாங்க? சுத்திகரிக்க வேண்டும், மீட்டெடுக்கணும். அப்ப மீட்டெடுக்கணும்னு சொன்னா only by the word of God and the Holy Spirit. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவராலும் தேவனுடைய வார்த்தையினாலும் தான் நான் மீட்டெடுக்க முடியும். அப்படி மீட்டெடுக்கணும்னு சொன்னா அந்த வார்த்தையை நான் பேசணும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்பதுல ரொம்ப கவனம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் என்னுடைய குறைகளை பேசுறேன், அல்லது முறுமுறுக்கிறேன், அல்லது என் கவலைகளை பேசுறேன், என் வேதனைகளை பேசுறேன், சரிங்களா? இப்ப என்ன வந்தது? வெளியே ஜீவன் வந்துச்சா? இல்ல. உங்களுக்கு ஜீவன் எனது வார்த்தையை பேசுகிறேன். இப்ப என்ன ஆயிரும்? தீட்டு. நம்ம நினைக்கிறோம்
இதெல்லாம் இருக்கிறனால ஆண்டவர் இறங்குவார். ஏன்னா இந்த கண்ணீர் சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து எப்பிங் டிசி. இந்த கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணீர் வார்த்தை புதிய படக்குள்ள வாங்குறது உங்களுக்கு பழசு போறாங்க, ஏதாவது கிரியை சாப்பிட்டு புதுசு போறாங்க. இயேசுவான சிலுவை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அழுதுட்டு வராங்க, திரும்புறாங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகளுக்கு கண்ணீர் விட. எதுக்கு நீ கண்ணீர் விடணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணீர் விடுகிறது உன் வேதனையினால் அல்ல, அது உண்மை போல நான் மாறணும். உன் கண்ணீர் எதுக்கு இருக்கணும்னா, I have to change. I'm still weak. Lord, I'm unable to get into it. Praise the Lord. உங்க கண்ணீர்ன்றது வார்த்தை ஞாபகம். உன் வேதனையில கூப்பிடுறது இல்ல, இந்த வேதனைகள் இல்ல, மாம்ச வேதனைகள் இல்ல, சரீரம். ஏன்னா இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற காரியம். புரியுதா உங்களுக்கு? Lord, I'm unable to stand on faith. Lord, I'm unable to stand on your righteousness. I'm unable to understand your truth. உடைய சத்தியத்தை நான் அறிய முடியல, அந்த சத்தியத்தை நான் நிலைத்திருக்க முடியல. அண்டவரே கர்த்தாவே, அந்த போராட்டங்கள் மத்தியில உங்களுடைய நாமத்தை நான் உயர்த்த முடியல. Praise the Lord. போராட்டங்கள் ஞாபகம். Everything is an attack on you. போராட்டங்கள், பிரச்சனை, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் திடன்படு, நான் உலகத்தை ஜெயித்தேன். So you cry unto the Lord for what? To receive His strength. Praise the Lord. To stand up for Him. Amen. Praise the Lord. Amen. Hallelujah. Glory to God. கர்த்தர் நல்லவராக. இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தை சொல்லுவாங்க. இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் இருக்கிறார். அங்கே வியாகுலத்தோட ஜெபிக்கிறார். சொல்லுவாங்க எல்லாரும், அவர் அந்த வேதனையில நோ, அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? அங்க பிதாவை விட்டு அவரால் என்ன பண்ண முடியல. பெரியவங்க சிலுவை மரணத்தின் வேதனைக்கு இல்ல, நாட் ஃபார் தட். ஒரு இடத்துல கூட அதற்காக அவர் ஜெபிக்கல. அந்த வேதனைக்காக, அந்த காயத்துக்காக, அந்த காரியங்களுக்காக இல்லை. பிகாஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த ஃபாதர். ஆமா, எப்போ உயர்த்த சத்தம்? தேவரே தேவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையில் அது என்ன சொல்றது? மரணத்தினுடைய வேதனை அவரை ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா he knew he came for it. Hallelujah. அந்த மரண, அந்த வேதனைக்கு தான் அவர் கடந்து வந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் கடந்து போவோம். But here comes a place where he cannot see his father's face. அவருடைய பிதாவை, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. அது வரைக்கும் அவர் இருந்ததில்லை. பூமியில் இருந்தாலும் எப்பொழுது தன் பிதாவை பார்த்து கொண்டே இருந்தார். அம்மா லாசருடைய கல்லறையில் நிற்கும் பொழுது அருமையா இருக்கும் அந்த வார்த்தை. தேவனீர் பிதாவை எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்தது. இவர்களுக்காக நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கணும். ஆனா அந்த மரணத்தை நேரம் வரும்போது பிரிவு, செப்பரேஷன் ஃப்ரம் தி ஃபாதர். அப்போ எதுக்கு எனக்கு வேதனை இருக்கணும் தெரியுமா? நாட் ஃபார் த பெயின், நாட் ஃபார் த ஷேம். அவமானத்துக்காக இல்ல, நிந்தைக்காக இல்ல, வலிக்காக இல்ல, இழப்புக்காக இல்ல. என் தேவனோடு கூட என்னால இருக்க முடியல. அவருடைய நாமத்துக்கு நான் நிற்க முடியல. என் தேவனோடு கூட நான் ஓடல. அவரை நான் விட்டு கொடுத்தேன். Praise the Lord. That should be a cry and pain. Praise the Lord. கடந்து போகிற பாதையில அவமானம் வரும் பொழுது அவமானத்துக்கு பயந்து மாறணும் தெரியுமா? அவரை விட்டு கொடுத்தது. அன்மையாக காய் சூழலை வரும் பொழுது ஆண்டவரை அங்க எழுந்துடக்கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபிரகாம் சொல்றாங்க, எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனார். Hallelujah. I lose my comfort, I lose my life, I lose everything. It's okay. I cannot lose you. உடைய பிரசன்னத்தையோ உண்மையோ உம்முடைய சித்தத்தையோ ஆண்டவர் நான் இழக்க முடியாது. எதற்காக நான் பிடிக்கிறோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆமா, என்னோடு கூட வரவர் வந்தாலும் சரி, என்னோடு கூட யாரும் வரலாலும் சரி, உம்மோடு நான் ஓட வேண்டாம். என்னை அழைத்தப்போ, என்னை தெரிந்து கொண்ட பொழுது நான் சொன்னது அதுதான் உங்களுக்கு.
ஆமா, இதை கொடுப்பீங்க அதை கொடுப்பீங்கன்னு சொல்லல. ஆமா, உங்களுக்கு என்ன வரப்பா, உங்களுக்கு என்ன வரப்பா, ரைட், அதான் சொல்லி வரணும். இன்னைக்கு எல்லாத்தையும் கேளு, நீ வரைக்கும் உள்ள வருது. ஆமா, நான் என்ன பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம புறப்பட வார்த்தை தீட்டுப்படுத்து என்ன பண்றது? ரோட் ரெஸ்பாண்டிங். நாம சிறியதாக இருந்தாலும் அது நம்மை உயர்த்தவோ அழிக்கவோ குணப்படுத்தவோ அல்லது காயப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை முதலாவது அறியணும். Your tongue, the word can destroy you. The word can make you. The word can hurt you. மறந்துடாதீங்க. ஆமா, உங்களை உயர்த்தலாம், உங்களை அழிக்கலாம், உங்களை குணப்படுத்தலாம், உங்களை காயப்படுத்தலாம். The tongue, the words. ஞாபகம் வச்சுக்கீங்க. ஆமா, ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை மாத்திரம் இல்லை, நீங்க பேசுற வார்த்தை மற்றவங்களே பாருங்க. ஆமா, நீதிமொழிகள் போய் நிறைய வாசிக்கலாம். அதிக வசனங்கள் இருக்குது. ஆமா, ஞானமானுடைய மறு உத்தரவு ஔஷதம் போல இருக்கும். ஆமா, ஏன் தெரியுமா? You're not decided. ஜீவனை குசிக்க ஆயத்தம் இல்லாதனாலதான் தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வருது. ஜீவனை புசிக்கிறது வந்தா தேவ வார்த்தை. ஆமா, நாம் பேசும் வார்த்தைகள் நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கவோ சீர் செய்யவோ அல்லது ஆழ்ந்த காயங்களை ஏற்படுத்தவோ வல்லமை உள்ளது நாம் பேசுற வார்த்தைகள். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, this is what we are going to learn. இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இந்த டன் வந்து அதனால நிறைய நேரத்துல மூடிட்டீங்கன்னா தப்பு. சில நேரத்துல காதை மூடிடும். ஆமா, ரெண்டு மூடினா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுவோம் கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்ப திறக்குமோ திறந்தா போதும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 1 Pétரு 3ஆம் அதிகாரத்துல 10-11 எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 1 Pétru 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தயவு செய்து வாழ்க்கையா மாத்திக்கிறீங்க. சோ பியூட்டிஃபுல் லைஃப். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் அவன்தான். பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடு விரிச்சு பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர. சமாதானம் தேடி பின்னாடி பீஸ் ஷாலோம் அவன்தான். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வீட்டுல போயிட்டு ஜெய் செய்து தியானிச்சு ஆண்டுடைய கிருபை கேளுங்க. எல்லாம் பொல்லாப்புன்னு சொன்ன உடனே பெரிய பெரிய தப்பு இல்லை. பேசுற வார்த்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாம அவிசுவாச காரியங்கள் எல்லாம் பொல்லாது. நல்லது என்பது வசனம் மாத்திரமே, சத்தியம் மாத்திரமே. இது தப்பு இல்லை. நீங்க மத்தெல்லாம் நல்லதுன்னு சொன்னாலும் நல்லது கிடையாது. புரியுதா? நல்லது இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொல்லாது. இவ்வளவுதான் டெஃபினிஷன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்க வேற டெஃபினிஷன் உள்ள சேர்த்துக்காதீங்க. சிம்பிளா வச்சுக்கீங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டவர் இப்போ நம்மை நடத்த விரும்புகிறார். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் தன் ஆவியானவர் நமக்கு அனுப்பினார். வாசிக்கலாமா? இது எரேமியால பாருங்க 10:23. ஆமா, God wants to direct my ways, my steps. ஆண்டவர் என் வழிகளை நடத்த விரும்புகிறார். வாசிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும். மனுஷனுடைய வழி அவனாலே, அப்ப அவன் நடக்க வேண்டிய வழி அவனால ஆகுறது இல்லைன்னு அர்த்தம். He cannot walk in this way. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜீவ வழியில தன் நடைகளை நடக்க. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வழியில ஏன்னா அவனுக்கு இருந்ததெல்லாம் என்னது? ஃபுல்லா உலகமும் மாம்சமும் பிசாசும் அதுதான் இருக்குது. So he cannot walk.
நல்லா புரிஞ்சு, ஆகிறது இல்லை என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்றும் அறிவேன். அப்ப என்ன அர்த்தம்னா, என்னால என்ன பண்ண முடியாது, ஜீவனுக்கு நேரம் நடக்க முடியாது, என்னால முடியாது. நடக்கிறேன்னு எண்ணிக்கலாம், நானா என்னை வஞ்சித்துக்கலாம், இதெல்லாம் செய்யலாமே தவிர முடியாது. He does not know. Simple. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரமா இருக்குது. அப்ப எப்படி நான் நடக்க முடியும்? எனக்கு பூமியில் நடக்க தெரியும், அந்த வானத்துல பரலோகத்தின் நடக்க தெரியாது. ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், ஆதாமுக்கு மட்டும்தான். புரிஞ்சதா உங்களுக்கு? அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவன் ஆண்டவர்கள் தான் அவர் நடந்தவன் காமிச்சார் எல்லாமே. மற்ற யாருக்கும் தெரியாது. அவர் காண்பித்தால் தான் தெரியும் நமக்கு. அப்ப ஆண்டு என்ன பண்றாருன்னா, உன்னால முடியாதுன்றது சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 48:17. ஏசாயா 48:17 பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இது ஆண்டவருடைய இருதயம். என்ன கற்பிக்கணும் உங்களுக்கு? பிரயோஜனமானதை உனக்கு போதித்து. When God teaches you, He teaches life, profitability. Teaches life, profitability. மறந்துடாதீங்க. பிரயோஜனமானது ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, பிரயோஜனம். அதான் வசனம். புரியுது உங்களுக்கு? கர்த்தர் உங்களோட பேசுவாங்க, ஆவியானவர் உங்களோட எதிர்பார்ப்பு சொன்னா பிரயோஜனமானது அது. உங்களுக்கு புரியுது பிரயோஜனமானது என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னா பிரயோஜனம் இல்லாதத, உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாதத, உங்களுக்கு லாபமா இல்லாதத, ராஜ்யத்துக்கு மகிமை கொண்டு வராதத ஒரு நாளும் உங்களுக்கு போதிக்க மாட்டார். ஏன்னா அவர் எதை செய்தாலும் அவருடைய மகிமை விளக்கம். அதனாலதான் எப்பொழுதுமே எந்த காரியத்தை பேசுறீங்க, எதை யோசிக்கிறீங்க யோசிங்க. உங்களுக்குரியதை யோசிக்காதபடி அவரை யோசிக்க சொல்லிட்டே இருக்க. அடுத்து சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற. அப்ப என்னன்னா, that's only one way for you. அவ்வளவுதான். There's no other way. Hallelujah. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், வேற வழி இல்ல. நீ நடக்க வேண்டிய வழி அவ்வளவுதான். அப்ப வேற வழி எனக்கு இல்ல. கிளியரா இருந்தது. It is a narrow way. அது விசாலம் கிடையாது. இட்ஸ் நேரோ. நேரோ வேன்னு சொன்னா அதுல இஷ்டப்படி எல்லாம் போக முடியாது. ஒடுக்கினாதான் கிளியரா இருந்தாங்க, வேற இல்லை. நீ நடக்க வேண்டிய வழி. அப்ப அப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, சத்தியத்தை போதிக்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிற, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு யோவான்ல சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் பாருங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஏன்னா நீங்க நடக்கிற வழி ஞாபகத்துக் கொள்ளுங்க, அது மாம்சத்துக்குரியது இல்ல, ஆவிக்குரியது. அப்ப ஆவிக்குரியதுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். கிளியரா இருங்க. அதாவது அவர் சொன்னாரு, நான் போவதும் நலமா இருக்கும், நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நடத்துவார். அப்ப தேவ ஆவியானவர் இருக்கிறார், இந்த வசனங்களை உங்களுக்கு எடுத்து நீ நடக்க வேண்டிய வழியில். அப்ப என்ன பண்ணா, ஆவியானவரிடத்துல ஒப்புக்கொடு, அவரிடத்துல என்னை நடத்துவாங்க. அதுக்கு தானே வந்திருக்கு, எனக்குள்ள வாசமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த என்ன பண்றோம், இந்த காரியம் என்ன செய்யணும், என்ன போதும் சொல்லி கொடுங்க வசனங்கள். அதுதான் நேரம் எடுத்து வசனங்களை வாசிக்கணும். ஒரு என்ன சொல்றது, ஆசீர்வாதமான அல்லது ஒரு நல்ல ஒரு wonderful or beautiful
லைஃப் என்ன நான் பார்த்தது வச்சுன்னா, வசனம் உள்ள இருந்தா அவ்வளோ ஈஸியா இருக்கு அவர் நடத்துறது. ஆமா, சோ சிம்பிள் அண்ட் சோ பியூட்டிஃபுல் அண்ட் ஈஸி. வசனம் உள்ள இருக்கும், சத்தியம் உள்ள நிறைய இருக்கும் போது எடுத்து கொடுக்குறது பட்டு பட்டு பட்டு. ஆமா, இது அதுவானே உங்களுக்கு இதுவே வராது. ஒட்டனை உடனே உடனே. ஆமா, ஏன்னா உள்ள இருக்கு. அங்கே நான் அந்த வசனங்களை சாப்பிட்டு உள்ள போறேன். நிறைய நேரத்துல மெமரி இல்லைன்னு சொல்லி கவலைப்படாது. மெமரியை பத்தி நான் பேசுறேன், இங்க வேண்டாம். இங்க நான் உங்களுடைய இருதயத்தில் வைப்பேன், நான் உங்கள் சிந்தையிலே எழுதுவேன். அது உள்ள இருக்கும், எடுத்து கொடுப்பார். அதான் நேமா. சூழ்நிலைகள்ல காரியங்கள் வரும்போது ஒட்டனே வெளியே வரும். அதான் நேமா. சோ உள்ள இருக்கு. வாசித்த வசனங்கள் எனக்கு எல்லாம் வசிச்சு இருக்கிறான், ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்கு. உள்ள இருக்குது, எழுதியாச்சு, வச்சுட்டாரு. எந்த நேரத்துல வரும் நீங்க என்ன பண்றீங்க சொன்னா வர விட மாட்டேன்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல, நான் படிக்கிறது இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி எல்லாம் தடை பண்ண முடியுமோ பண்றீங்க. புரிஞ்சுதா? இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ன? சூப்பர் நேச்சுரல் என்னது? நேச்சுரலா இல்லாதது. நீங்க திங்கிங் பூரா நேச்சுரல், திங்கிங் பூரா நேச்சுரல். அப்ப நேச்சுரல் திங்கிங்ல இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? சூப்பர் நேச்சுரல் போலீஸ் ஸ்பிரிட் என்ன பண்ண மாட்டீங்க? இடம் கொடுக்க மாட்டீங்க. இந்த வாய் என்ன பண்ணுது? நெகட்டிவ். சோ எப்பொழுதுமே மரணத்தை பேசுது, வசனத்தை பேசுறது. இது என்னுடைய வசனம். ஆமா, எப்பவுமே இதுதான் என்னுடைய இது. எப்பவுமே அட ஜெபிக்கும் போது இதான் ஜெபிப்பேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு பிரோஜனமானதை கற்பித்து, நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் நீர்தானே. இதுதான் ஜெபம். And I believe strongly. ஆமா, ஏன்னா அவர் சொன்னார். இப்ப இந்த வாய் என்ன பண்ணுது? நான் பேசுறது பூரா என்ன பண்றேன்? ஜீவனை பேசுறேன். இப்ப என்ன பண்றேன்? என் லைஃப் நான் வந்து கிரியேட் பண்றேன். புரிஞ்சுக்கணும், நீங்க பேசுறது இஸ் நாட் ஆர்டினரி. ஐ அம் கிரியேட்டிங். இப்ப என்ன கிரியேட் பண்றேன்? என்னை அவன் நடத்த வைக்கிறேன். புரியுதா? புரிஞ்சுக்கீங்க? ஐ அம் மேக்கிங் ஹிம் டு டு. நான் பேசுறேன், என்ன பேசுறேன்? நான் நடக்க வேண்டிய வழியில எனக்கு பிரோஜனமானதை கற்பித்து, நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் நீரே. இப்ப என்ன பண்ண? பொறுப்பு கொடுத்தனா? அவர் உண்மை உள்ளவரா? அப்ப என்ன செய்வாரு? அவ்வளவுதான். லெப்ட் திரும்பும் போது ரைட்ல வா தானே செய்வாரு. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆமா, மீறி போனா கூட பரவும். அது உங்களுக்கு கண்டன புரியும். யூ வில் ஈஸிலி நோ. நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அருமையா நடத்துவார், அருமையா உங்களுக்கு புரியும், தெளிவா புரியும். 2 வாட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3வது வாட்டி இந்த பக்கமே போக கூடாது. ஆமா, அது இட்ஸ் a beautiful way of God. இப்ப நான் என்ன பண்றேன்? ஐ அம் ஸ்பீக்கிங் லைஃப். புரியுதா? நான் ஜீவனை பேசுறேன், இந்த ஜீவனை நான் பேசுறேன். இந்த ஜீவனை பேசும்பொழுது என்ன நடக்குது? மை லைஃப் இஸ் ஒரு இது பண்றேன்னா சேஞ்ச் பண்றேன்னா. இப்போ யாரு நடத்துவான்னு சொல்லி நான் கவலைப்படணுமா? சேஞ்ச் பண்ணிட்டேனா? ஒருத்தர் நடத்துறது வச்சுட்டேனா? சொல்றது ஐ அம் கிரியேட்டிங். இதான் இதான் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிறிஸ்துவ கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஓகே, now where does the tongue draws its power? இந்த நாவு எதுல அதிகாரம், எந்த என்ன சொல்றது, தன்னுடைய வல்லமை எங்க எடுக்குது? வார்த்தை நமக்கு தெரியும், ஆனா இது உள்ள வந்து ஒரு உறுப்பு அது இருக்கு. அதுல இருந்தா வேற எடுக்க முடியாது. அதுல என்ன இருக்கோ அதுதான் எடுக்கும். சரிங்களா? வாசிக்கலாமா? இல்ல நான் பாக்குறது பார்த்தா எங்க இருக்கு யோசிக்கிறீங்க? வசனம் தான். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 34 வாசிப்போம். Matthew 12:34. நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க எப்படி பேசுவீர்கள்? புரியுதா உங்களுக்கு? Your heart. So the tongue speaks from what? From your heart. So what's in your heart? The tongue reveals. How does that? Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ where does the power come from? Heart. அப்ப இருதயத்துல என்ன இருக்கணும்? ஜீவனை நிரப்பணும், தேவனுடைய வார்த்தையை நிரப்பணும், கர்த்தருடைய வசனத்தை நிரப்பணும். இதை நிரப்ப 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 the tongue has nothing to take out from. Praise the Lord. வேற எடுக்க முடியாதது. இருதயத்தின் நிறைவு இருதயத்தினுடைய காலி இல்ல. நம்ம சொன்னாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் ஒண்ணு நிரப்பாது. ஆமா, எப்ப நம்ம தெரியும் உங்களுக்கு? வாய் தானா பேசும், எதுக்கு எடுத்தாலும் வசனம் வரும். Not from here, from here. அதோட அர்த்தம் என்னன்னா, the heart is full of it, so it will overflow. Speak of life. ஏன்னா வேற எடுக்க முடியாது, இருதயத்தின் நிறைவுதான். ஆமென். பிரைஸ் லார்ட். அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க இருக்க நலமானவைகளை நீங்க பொல்லாதவங்க. ஏன்னா இருதயம் என்னது? ஃபுல்லா பொல்லாமையா நிரம்பி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு வெள்ளை கரை இருக்குது. நீங்க எப்படி வந்து நலமானதை பேச முடியும்? ஜீவனை பேச முடியாது, இருந்தா தானே பேசுறதுக்கு. சிம்பிள். பிரைஸ் லார்ட். அப்ப நான் என்ன செய்யணும்? ஃபுல்லா நிரப்பணும். என் இருதயத்துல வசனத்தினால சத்தியத்தினால நிரப்பணும். அப்ப என் ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னா எனக்கு உதவி செய்வார். பிரைஸ் லார்ட். பேசும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா பாருங்க, 24ஆம் அதிகாரம் 23. ஜோஷுவா 24:23. இது ஜோஷுவா பத்தி அந்த ஜனங்களுக்காக சொல்லிட்டு வர்றாரு. நானும் என் வீட்டாரும் அதை ஏற்றுக்கொள்றோம், நீங்க வந்து எப்படி தெரியாது, நீங்க டிசைட் பண்ணுங்க. அடுத்து சொல்றாரு, அவங்க சொல்றாங்க நாங்க ஏத்துக்கோம். அப்ப சொல்றாரு, அவரெல்லாம் ஏத்துக்கிறது கஷ்டம் உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஒழுங்கா இருக்க மாட்டீங்க. நீங்க அதான் முன்னாடி இருக்கிறது படிச்சீங்கன்னா இருக்கும். படிச்சு முடிச்ச உடனே கிடைச்சவங்க இல்ல நாங்க தேவன் நாங்க ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லும் போது அப்போ அவர் சொல்றாரு, வாசிக்கலாம் 24:23. அப்பொழுது அவர், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இவர் ஆராதிக்கணும், இவரை தொழுது கொள்ளணும், இவர் பின்னாடி வரணும்னு சொன்னா, இவர் வழியில நடக்கணும்னு சொன்னா விக்கிரகத்தை எல்லாம் எடுக்கணும். இருதயத்தில் இருக்கிற எல்லாம் விக்கிரகத்தை தூக்கணும். அந்நிய தேவர்களுக்கு வார்த்தை பாருங்க. Because that's not mine. The word is mine. அது விக்கிரகம் அல்ல, அது ஜீவன். அது ஆவியும் ஜீவன் இருதயத்துல. மற்ற எல்லாம் என்னது? என் விருப்பம். நான் அதனால்தான் கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். Their passions and their desires, their lust, they are crucified on the cross. Praise the Lord. If you are not crucifying, the heart will be full of it. Praise the Lord. Amen. அதான் சொல்றாரு, எப்ப நீ பின்பற்ற முடியாதுப்பா உங்களால, அவங்க இல்ல நாங்க பண்ணுவோம் அப்படியா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை தூக்கு. உன் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக. அப்போ உங்களுடைய வழி நடக்கிறேன்னு சொன்னா வசனத்தினால, வார்த்தையினால, சத்தியத்தினால நிரம்பும். ஆவியான உதவி செய்வார். அதுதான் வந்திருக்கார். சகல சத்தியத்தை உங்களை போதித்து நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். யாக்கோபு 1:26 பாருங்க. James chapter 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால், தன்னை தேவ பக்தியுள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிரும். அவனுடைய தேவ பக்தி வீணாயிரும். தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? உள்ளது எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்றது? இருதயம் உள்ள வேற எதையும் போய் வச்சுட்டு, ஆனா என்ன சொல்றது? தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி தங்களை காண்பிக்கிறது. அவருடைய தேவ பக்தி வீணா இருக்கும். என்ன வீணோ பவர். Because this word is not life. No power. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நாம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல். அத போகணும். இப்போ you must know how to control your tongue. அது அடுத்து தெரியலன்னு சொன்னா you are losing everything. You cannot speak as you like. ஏன்னா ஜீவனும் மரணமும் இருக்கிறது. மறந்துடாதீங்க.
The word that you speak is important. உன் வாயின் வார்த்தையினால நீ சிக்குண்டாய். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay. So இந்த நாவினுடைய வல்லமை பார்த்தீங்கன்னா 4 things. I've just taken out 4 things. சரிங்களா? 1, it has a power to direct. The power of the tongue to direct your life towards your destiny. Praise the Lord. இந்த நாவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய அழைப்புக்கு நேராய், உங்களுடைய தெரிந்து கொள்வதற்கு நேராய் நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமா, இல்லைன்னா அழிக்கிறதுக்கும் அது வல்லமை உள்ளது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இட் கேன் டைரக்ஷன் பண்ண முடியும். You can change the direction for you. நீ எங்க இருந்தாலும் தேவனுடைய ஜீவன் நிறத்திருப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Number 2, it has power to destroy. சரிங்களா? என்னது? God ordained life. உங்களுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்கு மாத்திரம் அல்ல, மற்றவர்களையும் அழிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. 3, it has a power to reveal. அது என்ன சொன்னா, உங்களை நீங்க யார் என்பதை வெளிப்படுத்த நாவுக்கு வல்லமை இருக்கிறது. It can show who you are. தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது உலகத்தோட இருக்கிறீங்க என்பது உங்களுடைய நாவு வெளிப்படுத்தும். It can reveal things. It's like a mirror. Praise the Lord. 4வது, it has a power to create. சிருஷ்டிக்க, உருவாக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. ஆமென். இந்த 4 காரியத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன வார்த்தையை பார்த்தோம், அதோட கண்டினியூஷன். இப்ப நீங்க அது கொண்டு அந்த வார்த்தையுடைய மகிமையை பார்த்துருந்தீங்கன்னா இப்ப இந்த நாவை கொண்டு ஜீவனை நீங்க உருவாக்கலாம். Praise the Lord. That is the first one. The power of the tongue to direct your life towards your destiny. உங்களுடைய நோக்கத்தை, அழைப்பை அதை நோக்கி ஓடுவதற்கு நாமானது உங்களை திரும்ப வல்லமை உள்ளது. ஆமா, அதே சமயம் திரும்ப வேற பக்கம் திருப்பமும் வல்லமை. டைரக்ஷன். இதை வந்து யாக்கோபுல அழகா சொல்றாரு. ஜேம்ஸ் 3:2 சொல்லும் பொழுது அது சொல்றாரு, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான். சொல் தவறாது. So that's the words. If you say a word, you have to keep your word. Praise the Lord. So what am I saying? ரொம்ப முக்கியம். ஜீவனை பேசுகிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்த வார்த்தைகளை கனப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பூர்ண புருஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு வரணும்னு சொல்றோம். அந்த 10 மணிக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லைன்னா, அது அடங்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிருந்தா 10 மணி வந்து உங்களுக்கு முடியாது. அதே இதை அடக்கி ஆகக்கூடிய அந்த திறன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணி சொன்னா அதுல கரெக்டா போய் சேரும். அப்போ மார்னிங் எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா you will start directing yourself. How to get up this such and such time. இதை படி எழுப்பணும், இதை வந்து ஆகும், இங்கே நீங்க போட்டு இவ்வளோ ஆகும். ஸோ I have to get up this time. இப்படி போகணும். ப்ரைஸ் இப்போ என்ன பண்றீங்கன்னா you're directing things. Clear? Direct. இதே மாதிரி லைஃப். So what's your goal? So what's your life? ஜீவன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன? அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க வரணும். ஜீவன் என்று சொன்னால் என்ன? Fulfilling the purpose of God. தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை அல்லது தேவன் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். That is life. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில இருக்கிறது இல்லை, நிறைவேற்றுறது லைஃப். Because if you don't, then you lose. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதே ஜீவன். இப்போ now my life I have to direct. Praise the Lord. Amen. How do I direct? The word of God, the Holy Spirit. I have to give it to Him. அவருடைய ஒப்பு கொடுக்கணும், ஆவியானவருடைய ஒப்பு கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி கற்றுக்கொள்ளணும். என் நாம நடக்க தெரியணும், என் நாமினால பேச தெரியணும். How is it I have to speak? Praise the Lord.
ஒவ்வொரு இது வரப்படுத்தும். என்ன சொல்றீங்க? நான் கர்த்தருடைய பிள்ளை, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி I'm a Christian, I want to. அப்ப அதுல சடங்காச்சாரம் உள்ள வரும். Because it becomes like, traditions are also. That's what I feel. Not because you're a Christian. You must always say the word. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Praise the Lord. Not because I like, I dislike. The word of the Lord says so. ஆமா. Evil company corrupts. இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆகாது. Your problem. Praise the Lord. பக்தி விருத்தி இல்லாத வார்த்தை வாயில வறுமையானால் என்னை தீட்டுப்படுத்தும். மாம்சத்துக்குரிய வார்த்தை வந்து என்னை தீட்டுப்படுத்தும். நான் தீட்டுப்பட்டேன்னா பிசாசுக்கு ரொம்ப ஈஸி. இன்னும் என்னை தீட்டுப்படுத்துவதற்கு எல்லாம் கொடுப்பான். Praise the Lord. Praise the Lord. That's so. ரொம்ப முக்கியமானது. You have to direct yourself. Praise the Lord. What am I going to do? See, எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நல்லது பேசுறது இல்லை. தீமையா இருக்கிறத இப்ப நான் என்ன பண்ணணும்? மாத்தணும். I can change the direction. How do I do? By the word of God. Praise the Lord. பலவீனத்துல அமிர்தம் இல்ல, பலவீனத்துல வெளியே வரணும்னா the direction. And what is the direction? The word of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. அவர் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறேன், சகல சத்தியத்தில் உன்னை போதித்து நடத்துறேன். Change the direction. சாபத்துல, அக்கிரமத்துல, வறுமையில, வேதனையில, என்ன சொல்றது, ஒன்றுமில்லாம இல்ல, பலவீனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கா இல்ல, you can change the direction. Praise the Lord. இந்த தலையெழுத்துன்னு சொன்னா நீங்க வாழ வேண்டியது அப்படியே. ஆமா. Praise the Lord. Speak the word of the Lord. அது போன வாரம் பார்த்தோம். You can create, you can break, you can destroy. அழித்து போட முடியும், உடைக்க முடியும், உருவாக்க முடியும், பெருக பண்ண முடியும், ஜீவனை கொடுக்க முடியும். See, don't take lightly. It is the word of the Lord. இப்ப என்ன பண்றானே? If I have to change, I have to speak. Speak till it becomes. Praise the Lord. வார்த்தை சும்மா சொல்றது இல்ல, வார்த்தையானது அது நிறைவேறும். வாழ்க்கையில பார்க்கும்படிக்கு, மாம்சத்துல பார்க்கும்படிக்கு விடக்கூடாது. Amen. Because I have to change. எவ்வளவு நாளைக்கு தான் போயிட்டு இருப்பேன்? எங்க போறேன்னு தெரியாம காட்டுல அடிக்கப்பட்டு படகு மாதிரி எவ்வளவு நாளைக்கு போறதுங்க? No, my life is this. I have a calling. I have a purpose in my life. என் வாழ்க்கையில நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கிறது. I have to run towards that. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சரீரம் முழுவதும் கடிமலத்தை அந்த வார்த்தை சொல் தவறாம இருக்கும் பொழுது அடுத்தது பாருங்க. யாக்கோபு சொல்றாரு, கப்பல் சொல்லும் பொழுது அதே 4ஆம் வசனம், கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவர் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக சிறிதான திருப்பப்படும். நல்லா பாருங்க, அவன் நடத்துகிறவன் போகும்படிக்கு யோசிக்கும் இடம் எதுவோ. அப்ப நானு எங்க போன யோசிக்கிற இடத்தை நான் உறுதியா இருந்தேன்னா இந்த நாவினாலே நான் என் வாழ்க்கையை திரும்ப முடியும். அவன் சொல்றாரு, கப்பல்களை பாருங்கள், அவை மகா பெரியவர்களாக இருந்தும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டால் that means no control. ஏன்னா காற்றுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? But I can control my ship. I can control my life. Praise the Lord. கிளியரா இருங்க, அதை பண்ண முடியாது. I have nothing to do with that. But I can control my ship. How? Through the rudder. இந்த நாவினாலே என் வாழ்க்கையை நான் மாற்ற முடியும். எங்க போகணுமோ, where I have decided. இங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா my decision. Praise the Lord. The decision is always a word. அதனால சீக்கிரது immediately everything you are looking only on the word. இந்த லைஃப் இல்ல,
a purposeful life, God given life. அதுதான் focus. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிக் பிக்சர் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஜெயமெடுப்பீங்க. அந்த டைரக்ஷன் தான் நான் பார்க்கணும். ஆமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டை கட்டணும்னா வீட்டினுடைய அந்த வரைபடம் இல்லாம நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வீட்டை கட்ட முடியாது. ஒரு கல் தான் வைக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கல்லு தான் வைக்கிறாங்க. ஆனா கல்லை வைக்கும் போது எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எதுக்காக வைக்கணும்னு தெரியும். ஏன்னா படம் இருக்குது. அதே போலதான் நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் டெஸ்டினி நோக்கி இருந்துச்சுன்னா, I'm keeping everything led by the Lord, by the word, then I will reach my destination. இல்லைன்னு சொன்னா எங்க கட்டணும்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யோசுவா 1:8 நான் சொல்லி முடிச்சிடறேன், வாசிக்க வேணாம். அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா இரவும் பகலும் அதை தியானித்து வசனத்தை இரவும் பகலும் நீ தியானித்து அதை பேசிக்கொண்டிருப்பேன். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் வாயை விட்டு பிரியாது. வசனம் வாயை விட்டு பிரியாது பேசிட்டு இருக்கணும். டைரக்ஷன். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் ஓட்டினா தெரியும், சைக்கிள் ஓட்டினா, பைக் ஓட்டினா தெரியும். இப்படி பிடிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், பக்கத்து தெருவுக்கு போயிட்டு சரி கை விட்டுலாம், எங்க போய் சேர்றது? புரியுதா உங்களுக்கு? இரவும் பகலும் நம்ம அப்படிதான் வசத்தை எடுத்து அன்னைக்கு அடுத்த நாள் ஃபுல் ஃப்ளோல இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் மறந்துடும். I not reach my destination. அந்த வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அது இன்னும் நிறைவேற வரைக்கும் நான் விட மாட்டேன். Because that's my destination. அப்போ சார் கர்த்தர் நல்லவர். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து வர. நீ வீட்டுல போய் தியானிங்க, யோசுவா 1:8 தியானிங்க. அது பாத்தீங்கன்னா மார்க் 11:23 இதை வாசிக்கலாம். மார்க் chapter 11 verse 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அது டைரக்ஷன் போயிட்டு இருக்கு, கண்ட்ரோல்ல டைரக்ஷன். இன்னொன்று என்னன்னு சொன்னா, நீங்க போகும்போது குறுக்கு நிற்கும் பிரச்சனை, போராட்டம் எல்லாம். இட் கேன் பி திங்ஸ், இல்லைன்னா துரத்துக்கு வல்லமைகளா இருக்கலாம், இல்லைன்னா மனுஷனா இருக்கலாம், இல்லை சிஸ்டமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, மாற்றம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? என் டெஸ்டினேஷன் போகணும். அப்ப போகணும்னா இந்த மலை என்ன ஆகணும்? புரியுதா? உடஞ்சிட்டு போலாம். அது எத்தனை வருஷம் தெரியாது. See, up to you. நீங்க நிறைய கிடையாது, அதுதான் உட்கார்ந்து. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களுக்கு ஈஸி. ரொம்ப அழகாது. இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று மாறாதீங்க. தள்ளுண்டு போ என்று இப்போ அந்த மலை ஏன் நான் தள்ளணுன்றது முதல்ல தெரியும். நம்ம இல்லையா போற வர மலையெல்லாம் தள்ள முடியாது. தள்ளணுமா இல்லையா? அந்த பவர், மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. I have the power. And the word I'm going to speak is a word of the Lord. அது வல்ல சமட்டி, அது அக்கினி. புரிதவங்களுக்கு அது பேசெடுக்கும். It is very powerful. It's a double-edged sword. Praise the Lord. ஆமா, காதை சொன்னாங்க அதிர பண்ணும் அப்படி சத்தம். That's his word.
இப்ப இந்த வார்த்தை எங்க இருக்குது? இப்ப என்னுடைய பிரச்சனை போராட்டங்கள் பார்த்து என்ன பண்ணணும்? பேசணும். ஆமா, பேசணும். ஜெபம் பண்றது இல்லை. See, you have to understand the intercessions. Prayer asking God and speaking to the enemy. புரியணும். ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி உங்க பிசாசிட்ட பேசக்கூடாது. பிசாசிட்ட பேசுற மாதிரி மனுஷன்கிட்ட பேசக்கூடாது. கர்த்தர் விசுவாசம் தேவன் நல்லவர். புரியுதவங்களுக்கு சுபஜனம். அப்ப எனக்கு என் வழியில நிக்குதுன்னு சொன்னா அங்க உட்காந்து கெஞ்சுறது இல்லை ஆண்டவன். ஒரு கழுதையுடைய தாடங்க எழுப்பு அவங்கதான் அவங்கதான். ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. One day a man of God was saying, powerfully useful. ஜெபம் நாளைக்கு தான் இப்படியே உட்கார்ந்து just remove the mountain. அது கேட்டப்ப எனக்கு I was not for that. என் நம்ம தான் வந்து அன்பு அங்கே வந்திருக்கேன். See, what he means is not against people, enemy அல்ல. It's not about that. ஒரு ஓட்டத்தை நான் வச்சுக்கேன். See, there's no other way. This mountain alone, I have to go. And the mountain says, I will not allow you to go. Praise the Lord. மலை இருக்குது, வேற வழியில போறதுக்கு. மலை சொல்றது நான் உன்னை விட மாட்டேன். ஆமா. See, the problem என்னது? பிரச்சனை என்ன? There are people there. So many things are there. What is that to do? For nothing. No reasons. They just stand. Praise the Lord. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? Let look for. Praise the Lord. அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கா? கர்த்தர் யார் வேண்டாம் இருக்கா? ஆமா இல்லையா? வெளிப்பாட்டு நாம யார் இருக்கா? ஆமா. நாம போறதுக்கு என்ன செய்யணும்? சொல்றதா இல்லையா? Praise the Lord. ஆமென். See, சிலுவை மரணம். It was not the end. He went through. Because he knows the will of God. நான் என் ஜீவனை கொடுக்கவும் அதை நான் திருப்பி எடுத்துக்கொள்வதற்கு அப்படின்னா சிலுவை மரணம் தான் பண்ண முடியாதுங்க. See, that's what you must know the word. You must know the spirit of the Lord. What God wants. புரியுதா உங்களுக்கு? Everything is not the same. புரியுதா? எல்லாம் ஒரு மாதிரி இருக்காது. ரேமா அதனால உள்ள இருக்கணும். அவரு பிரச்சனை இருக்கிறாரு, இன்டிமேசி இருக்கணும். He will tell you what to do. Right, Lord? கர்த்தர் விசுவாசம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அவன் சொன்னபடி ஆகும். ஏன்னா you have to finish your race. ஓடுறோம். ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது என்ன வேணும்? நிறைய பேர் தெரியாது. என்ன வேணும் தெரியல. வர வாங்கிக்கிறோம். It's a problem. வசந்த வாசிக்கிறேன் புரியுறதுக்காக 1:4 அதிகாரத்துல 9-10. First Chronicles chapter 4 verse 9 and 10. சும்மா புரியுறதுக்காக சொல்றேன். கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சொல்லுவான். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா சகோதரர்கள் பார்க்க கனம் பெற்றவர் எப்படி பெற்றான்றது அந்த சொல்றது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா? அவனுக்கு என்ன பேரு? ஏன்னா புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதுதான் நம்ம லைஃப். No. Change. You can change. Praise the Lord. You can change your direction. You can change your direction. Praise the Lord. இதுல வாழணும் அவசியம் இல்லை. Change your direction. And how you can do it? The word. அவன் என்ன பண்றான்? யாரால மாற்ற முடியுமோ ஏன்னா I don't want this. See, இந்த இடத்துக்கு நீங்க வராம மாற முடியாது.
இன்னைக்கு டாலரேட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அக்செப்டிங் அண்ட் லிவிங். அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம் நீங்க, எதை வேணா சொல்லிக்குவீங்க. ஆமா, ஒரு இல்லை. See, end of the day என்னன்னா, you don't want to come. See, you cannot meet God in your terms. தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா நீங்க அவர் சொல்றபடி எல்லாம் முடியாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. அவர் என்ன செய்தான், போயிட்டு ஸ்ட்ரைட் அவே என்னை ஆசீர்வதித்து சாக்கி என் கரம் கூட இருக்கணும், நீங்க துக்கப்படுதாதபடிக்கு விலக்கி காத்தார். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு. ஏன்னா this is a will of God. நீ ஆசீர்வாதமா இருக்கணும், புரிஞ்சுங்க, நீ செழிப்பா இருக்கணும், நீ விடுதலையோட இருக்கணும், உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். ஆமா, அவர் வந்ததை எதுக்கு? விடுவிக்கிறதுக்கு. பாவத்துக்கு ஏன் விடுவிச்சாரு? பாவமானது என்ன பண்ணுது? உங்களை உங்க ஓட்டத்தை ஓட விடாம, அடிமத்தனத்துல வைத்து உங்களை எதையும் செய்ய விடாம சொல்லுவாங்க. புரிஞ்சுக்குங்க, அதனால அது விளங்கினார். அப்பொழுது நீங்க தேவனோடு சேர முடியும், தேவனுடைய காரியத்தை அறிய முடியும், அவரோடு கூட ஓடி ஓடுத்த முடியும், இந்த பூமியில அவரை மகிமைப்படுத்த முடியும். You can change. You can change. Get the word. ஆமா, வார்த்தை எடுங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் வார்த்தது இது ஜெபம் பண்ணலாமா அப்புறம் கேட்கக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு. ஏன் ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு காரியங்களை மாத்தி செல்லுக்குள்ள போறதுக்கெல்லாம் சித்தம் கேட்கறாங்க. அதான் சித்தமே. நீங்க செழிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். I don't know. Control. Matthew 27:13-14. மத்தேயு 27:13-14. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அதை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். குற்றப்படுத்தும் பொழுது ஒருத்தருக்கு என்ன பண்ணல, பதில் சொல்ல, வாய் மூடி இருந்துச்சு. The control of your tongue, the direction. Amen. Praise the Lord. அந்த இடத்துல தன்னை நியாயப்படுத்தவங்க தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். குற்றம் புரிந்து வரல, குற்றம் செய்யாதவனாய் அவன் கடந்து போகணும். Amen. Praise the Lord. There are times when you have to close your mouth, and that's a power. You don't need to answer all. என்ன புரியாது, புரியாது. Praise the Lord. வெளியில் இருக்கவங்க கிடையாது, உண்மையை செய்யல, நல்ல மனுஷன், நல்லா இருந்தாரு, எல்லாருக்கும் நன்மை தானே செஞ்சாரு, இவரு பிறகு என்ன இவரு அமைதியா இருக்காரு. ஜீவனை சாப்பிடணும், மரணத்தை. ஜீவன் என்ன தெரியுமாங்க? அமைதியா பருவத்தில் அழுவது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இரண்டாவது, the power of the tongue to destroy your God ordained life and also others. தேவன் உங்களுக்கு நியமித்த அந்த வாழ்க்கையை அழிப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நாவுக்கு அது வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களை அழிப்பதற்கு அதில் அதிக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு 3:6 வாசிக்கலாம். யாக்கோபு நிறைய வரும், வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. முழு சரீரத்தையும் கரைப்படுத்துது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்துது,
ரெண்டாவது அக்னி நெருப்புல எரியுது. சகோதரம் இதுல நீங்க வந்த வாசி எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென். நாவை 8ஆம் வசனத்துல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத கொல்லாமல் உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தா இருக்கிறது. பட்டுன்னு வரும் இம்மீடியட் வெள்ளங்களுக்கு அது அடக்க கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Normally you cannot do it only by the help of the Spirit of the Lord unless the word of the truth சத்தியமானது இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா நாவை அடக்குவது என்பது ஏன்னா இருதயத்தின் நிறைவுல தான் பேசணும். அதிகமா தேவனுடைய வார்த்தை சத்தியத்தில் இருக்கும் பொழுது நாம பேசுவதால முடியாது. அதுதான் எடுத்து பேசணுமே தவிர வீண் வார்த்தை வரும்போது உடனே உடைச்சிருக்கணும். ஏன்னா மைண்ட் மட்டும் அடிச்சுக்கணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவுல தான் நீ பேசணும். ஸோ அது வாயில இல்லை, இது கர்த்தருக்கு பிரியமில்லை. இதுதான் அங்க சொல்றாரு. உடனே உடைச்சிருக்கு, ஈஸியா உடைச்சிருக்கு. ஆமா, தேவனால அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். எதுல போகணும் எதுல போகக்கூடாது உங்களுக்கு தெரியும். வீணானதுல போய் உட்கார மாட்டேங்க. ஆமா, தேங்க்யூ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. பிரசங்கி 5 உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு நல்லா பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு வாய்க்கு இடக்கூடாது. ஏன்னா வார்த்தையில பேசுகிறது செயல்பாட்டில் வரும். No jokes. அதான் சொன்னேன். Be careful what you speak, what you see, what you hear. ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதை. அதான் பவுல் எழுதுறாரு, உண்மை உள்ள விளையாடுகளோ, பரிசுத்த விளையாடுகளோ, கற்புள்ள விளையாடுகளோ, உண்மை உள்ள நீதி உள்ள விளையாடுகளோ, இவைகளே என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டே இருக்க, இவைகளே பேசிக் கொண்டே இருக்க. ஏன் நிரப்பிட்டே இருக்கணும்? ஆமா, பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராகவே இருக்க. Very very careful of this areas. கர்த்தர் தேவன் வாசிக்க தொடர்ந்து இடப்படாதே அது செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. இது மாதிரி முக்கியமானது. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானே. உன் கையின் கிரியைகளை அழிச்சு. ஏன்னா வாயின் வார்த்தை because you give excuses. புரட்டுறது. See, God knows your heart. மனுஷன் முகத்தை பார்க்கிற தேவன் இருதயத்தை பார்க்கிறார். இது அநேகருடைய காரியங்கள் தான். தங்கள் கையின் பிரயாசம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. சபையில இருக்கிற காரியம் அவ்வளோ புள்ளி, அவ்வளோ காரியங்கள் செல்ஃபி. ஏன்னா ஹார்ட் இஸ் நாட் ரைட். வெரி கேர்ஃபுல் ஆன் திஸ் ஏரியாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 3 யாக்கோபுல 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அதே வாயினால தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதே செய்யணும். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்காங்க. பரிசுத்தமும் அசுத்தமும் புறப்பட முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு சாபத்தை காமிக்க புரிகிறதுக்காக எஸ்ஏ 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறார். எஸ்ஏ 8:20 வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால், இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி அதாவது ஆகமத்தின்படி வேதத்தின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் இல்ல. அர்த்தம் இன்னும் இருளிலே இருக்கிறார்கள். ஏன்னா வசனம் வரல. வசனம் இல்லாத வெளிச்சம், வசனம் இல்லைன்னா வெளிச்சம் இல்ல. இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குது பாத்தீங்கன்னா அடுத்த 2 வசனம் இடுக்க நடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்போது மூர்க்கம் கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். இதற்கும் ஏன்னா இருள் இருக்கு.
நம்ம வெளிச்சத்துக்கு வராததுனால தேவனுடைய காரியம் கிடைக்காது. தேவனுடைய காரியம் இல்லைன்னு சொன்னா ஆசீர்வாதம் இருக்காது. இப்ப கொஞ்ச நாள் என்ன ஆகும், அந்த இருதயம் ஏன்னா பசி பட்டினி அவனை எதிர்பார்த்தது இல்லைன்னு சொன்னா இருதயம் என்ன ஆகும், உள்ள கோபம் கொண்டு ராஜாவையும் அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனையும் தூஷிப்பார்கள். நாம எப்ப மாறுது பாருங்க. அடுத்தது அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். ஏன் சொன்னா வெளிச்சத்துக்கு வரல. இருதயம் என்ன இல்ல, சரி அந்த வசனத்தின்படி ஆகமத்தின்படி அந்த வார்த்தையின்படி இல்லாட்டி இருள் தான். லைஃப்ல வந்து என்ன யூ கேனாட் see. அது எத்தனை வருஷங்களா இருக்காது. ஏன் சொன்னா வார்த்தைக்கு அங்க இடம் இல்லை. words are not producing life. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது நீதிமொழி 12:18 பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். சோ நீங்க எதை செலக்ட் பண்ணீங்கன்னு பார்க்கணும். the words எப்படி இருக்குது. அடுத்தது எபேசியர் 4:29. எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அடுத்தது மத்தேயு 12:36. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு வீணான வார்த்தையும் every word is spoken. You have to be very careful. Praise the Lord. கணக்கு ஒப்புவிக்க. அதுதான் வார்த்தை இருக்கும். வாயிலிருந்து புறப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவது நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய நாவு அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தும். லூக்கா 6:45. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறார். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். சோ உங்க பொக்கிஷம் இருதயம் எப்படிப்பட்டது என்பது வார்த்தை காட்சி. கர்த்தரை குறித்து தேவனுடைய காரியங்களை குறித்து இவைகளுக்கு பேசிக்கொண்டே இருப்போம். ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் நல்ல பொக்கிஷமா இருக்கிறது. உங்களுக்குரியது உலகத்துக்குரிய இந்த காரியங்களை கவலைகளை வேறு இதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது பொல்லாதது. It will reveal. Your words will easily reveal. ஆமா, அதுதான் ஒருத்தர் பேச விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸ்பிரிச்சுவல் எல்லாமே இருக்கலாம், எல்லாம் பேசலாம். But when they come and you have an ordinary conversation, you will know what they are. அவங்க யாருன்னு ஒரு பிரச்சனை வரும், போராட்டம் வரும் பொழுது அல்லது ஒரு சேலஞ்ச் வரும்போது பேசும்போது அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுகிறதோ அதை வைத்தே தெரியும் வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் லெவல். யோவான்ல வாசிக்கும் பொழுது எடுத்துக்கங்க, நம்ம நேரத்துல 2ஆம் அதிகாரத்துல 23-24 அப்ப பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் அங்கே வந்து அநேக அற்புதங்கள்லாம் கண்டு என்ன பண்றாச்சுன்னா அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் 24 சொல்றாரு, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அது மாதிரி வசனம் வாசிக்கிறேன், இருதயத்தை அறிந்திருந்தார். அவங்க பேசுறது இல்லை, அவங்களுக்கு அந்த ஹார்ட். ஸோ புகழ்றது பண்ணும் பொழுது பேசும்போது the spirit behind இருதயத்தையும் தெரியணும். When people speak outside the words will reveal their heart if only you are spiritual. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தீங்கன்னா ஒருத்தர் பேசும் போது இருதயம் வெளிப்படும். நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா அவங்களுடைய வெளிப்படுற பேச்சை எடுத்து வைங்க, ஆகினால இருதயத்தை பிடிக்க முடியல. தேவனுடைய சமூகத்துல சொல்றாங்க, தேவ பிரசனத்துல
ஒளியின் தூதர்கள் எல்லாம் நிற்க முடியாது. நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, பிரசனத்துல இருக்கிற நீங்க பிரசனத்துல நின்று வேலை செய்யாம அவங்க பேசுறத குடிச்சிட்டு மாசத்துல அடிக்கிறது. அதான் பிரச்சனை. What is behind their heart? Praise the Lord. See, God looks at the heart. You have to be very careful. Check the last step. The power to create. உடைய வாழ்க்கை காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியுச்சுன்னா உருவாக்க முடியும். கர்த்தர் நல்லவர். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியில் நான் சில காரியங்கள் காமிக்கிறேன். எசேக்கியேல் 37 அதிகாரத்துல அந்த பள்ளத்தாக்கு அந்த காரியங்கள். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஃபுல்லா உள்ள இருக்க எலும்புகள் இருக்குது. அங்க போட்டு பாரு. இப்ப கர்த்தர் அங்க சொல்றாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரிழக்க கொடுப்போம். 37 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வச்சுங்க. வாசிக்க வேணா நான் போறேன். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து பேச வேண்டியது என்னவென்றால், சரிங்களா? So God said, now prophesy. What is prophecy? It's a word of God. ஏதோ something you can tell. Prophecy is a word of God. இப்போ உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். வசனம் இருக்கா? இப்ப இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பேசுறேன். உங்க மைண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, இது வசனம், இதான் பிரச்சனை. வசனம் தான், ஆனா என்னது? இட்ஸ் a prophesying. I'm prophesying over you. Praise the Lord. நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். அந்த வார்த்தை, தேவ வார்த்தையை இப்பொழுது எடுத்துக்கொண்டேன்னா என் ஆவிலிருந்து நான் உங்களை பார்த்து பேசுறேன். I'm prophesying. உன்னை பெரிய ஜாதியாக Praise the Lord. I'm prophesying. அப்ப தீர்க்கதரிசன வார்த்தை எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, என்னை பெரிய ஜாதி ஆக்குறதுக்காக எனக்கு நன்றி, என்னை அர்ப்பணிக்கிறேன். That's a prophecy. I'm sorry, தீர்க்கதரிசனம். ஏன்னா without speaking nothing comes to pass. ஞாபகம், இந்த நாம பயன்படுத்தாம, வார்த்தை வெளியே வராம, இந்த சத்தத்தை கேட்காம பூமியில காரியங்கள் மாறலாக. இது புரிஞ்சுக்கணும். நீங்க உலகங்கள் எதனால் உண்டாக்கப்பட்டது அறிந்திருக்கோம். சிருஷ்டித்தவர் அதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி சிருஷ்டித்தாரு? வார்த்தை தான். ஜனங்களோட எப்படி பேசினாரு? வார்த்தை. If you don't speak, nothing is going to change in you. ஒன்றும் ஆனாது. பேசும். அப்ப தீர்க்கதரிசனம் அடுத்து சொல்றாரு, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது. எதை பார்த்து சொல்லணும்? எது? நல்லா புரிஞ்சுங்க. இது ஃபுல்லா சுத்தம் கிடையாது. பீஸா கிடக்குது. ஒன்னா ஒரு போன்ல கிடையாது. அதுதான் அங்க கிடக்குது. உலர்ந்து போய் கிடக்குது. இப்ப அதை பார்த்து என்ன பேசணும்? உலர்ந்தெலும்புகளை கற்பொழி. ஆமா, நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணி அப்பொழுது உயிரிழந்தது. எதை பார்த்து பேசணும்? அப்போ when I speak and prophesy, now I will look into my situation. என் சூழ்நிலையை பார்த்து, என் பிரச்சனைகளை பார்த்து, என் மலையை பார்த்து, என்னுடைய வேதனையை பார்த்து, என் பலவீனத்தை பார்த்து, என் வியாதியை பார்த்து I have to speak. ஏன்னா நான் பார்க்கும்போது அது நல்ல புரியும். நான் பேசுறதுக்கும் நான் பார்க்கறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் உருவாக்குறவன்றத நீங்க உணர்ந்தா மட்டும்தான் உங்களால உங்களை பார்த்து பேச முடியும். ஏதோ பேசணும்னு பேசி பிரோஜனம் இல்லை. ஏன்னா பேசி முடிக்கும் போதே உங்களுக்கு ஒத்து வராது. Unless you believe. Praise the Lord. அதான் சொல்றாரு, அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொல்லியபடி அவனுக்கு ஆகும். பார்த்து பேசணும். இன்னைக்கு இல்லை. You're not speaking to your situation. Look at it. Empty vessel பார்த்தா பேசணும். நீ நிரம்பி வழிபாடா. உங்க கரங்களை பார்த்து பேசணும். உங்க அக்கௌண்ட்ஸை பார்த்து, பேங்க் அக்கௌண்ட்ஸை பார்த்து பேசணும். ஆமா, உங்களுடைய சரீரத்தை பார்த்து பேசணும். உங்க சூழ்நிலையை பார்த்து பேசணும். Look into it and speak. Praise the Lord. ஏன்னா உருவாக்க போறது அல்ல. அந்த என்ன பேசணும்னா ஆண்டவர்கிட்ட பேசணும். You speak to God.
See, when you prophesy, you're prophesying over. Praise the Lord. When I speak to her, I have to speak to her. What I'm speaking is her future. How I'm going to create things in her. I'm going to create. உருவாக்க போகிறேன். அவ உருவாக்க நான் பார்த்து பேசணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த வசனங்களை அப்படியே வாசிக்கிறதே பார்த்தா ஒரு வார்த்தை, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் ஆயிட்டேன். சரிங்களா? இந்த எலும்பெல்லாம் வந்து சேர்ந்துடும், ஆனா உயிர் வராது. எலும்பெல்லாம் வந்து சேர்ந்துடும். அப்புறத்துக்கு சொல்றாரு, இப்ப நீ என்ன பண்ணலாம்? ஆவியே கட்டளை. God, ஐயோ வரலையே, நான் வளைச்சேன், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணேன், இன்னும் ஆகிய இல்லை சம்திங் ஹேப்பன். அவன் சொல்லுவான், நான் உரைத்த மாத்திரத்துல அங்க என்ன ரம்பிளிங் அப்படிதான் ஒரு அவசியம். எனக்கு கட்டளைப்படியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையிலே ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது கையால உண்டாயிடும், அது போதும். அந்த இறைச்சல் இறைச்சல் அவ்வளவுதான். இறைச்சல் வந்தவன எல்லாம் வந்து சேர்ந்து கூடுது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா என்ன வரல? ஜீவன் வரல. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு? ஜீவனை கொண்டு வர. ஐயோ ஆகலையே, அது இல்லை. நான் I don't speak death, I speak life. But next what should I do, Lord? Amen. கர்த்தர் சொல்றாரு. அப்புறம் இந்த நான்கு திசைகள் எல்லாம் கூப்பிடு, அப்படியே ஆகுது. Praise the Lord. Hallelujah. பார்க்க சொல்றாரு, இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். 37:14 வாசிக்கலாம் சொல்றேன். அது சொல்றாரு, இதை சொன்ன, இதை செய்வேன் என்று எதுக்கு? To the winds. நான் சொன்ன, நான் செய்வேன், சொல்ல இருக்கு. See, that's how you speak to things. என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். That's how you speak to things. When you speak to the enemy, பிசாசுக்கு பேசும் பொழுது நீங்க எப்படி பேசுறா? அதிகாரமுள்ளவனாய் பேசணும். வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். Praise the Lord. That's how you speak to the devil. Amen. Thank you Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். 1 வசனம் முடிச்சு கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். 1 Corinthians 2:7. தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆமென். நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின தேவ ஞானம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. மறைக்கப்பட்டிருந்த ரகசியமான தேவன். So that's a hidden wisdom. நல்ல வேர்ட் திரும்ப எழுதுங்க. That's a hidden wisdom. ஆமா. அப்படின்னா என்னன்னா, சத்துரு எத்தனை காரியங்கள் கொண்டு வந்தாலும் அவன் கொண்டு வர எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ ஞானத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். It is hidden for your glory. என்ன? பிகாஸ் அவன் வந்து நினைச்சிருப்பா, முடிச்சிட்டு சிலுவையில என்ன பண்ணிட்டு நினைச்சான்? முடிச்சிட்டு தான் நினைச்சான். ஆமென். Praise the Lord. மரணத்துக்குள்ள போறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் மரணத்துக்குள்ள போன ஒருத்தர் வெளியே வந்ததில்ல. See, you must always understand the righteousness of God. There's power of God. தேவனுக்கு வல்லமை உண்டு, ஆனா நீதி உள்ளவர். மரணத்துக்குள்ள போகிறாரு. மரணம் என்ன செய்யறது? ஆண்டு கொள்ளணும். இது வரைக்கும் போன எல்லா மனுஷரையும் ஆண்டு கொண்டது. ஏன்னா பாவம் இருந்தது. மரணமே உன் கூரைக்கு, பாதமே ஜெயங்க கூர், மரணத்தின் கூர் பாவம். உங்களுக்கு பாவத்தினுடைய வல்லமை நியாயப்பிரமாணம். இவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறினாரு, பாவமே செய்யல. இப்ப மரணம் வந்து பிடிக்க வந்தா கூரையும் காணும், அந்த கூருக்கு வல்லமையும் காணும். மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. யார் ஆராதிக்கிறோம் தெரிஞ்சுங்க. The hidden wisdom of God. You thought he's finished. முடிச்சிட்டேன். தேவகுமாரனை ஏன்னா வசனம் இருக்குது. அவர் என்ன பண்ணாங்க? தன் குமாரனை அனுப்புறான்னு சொல்லிருக்காரு. அந்த குமாரனையும் கொண்டு போட்டாரு. இவர் நிஜம் முடிச்சிடலாங்க. இல்ல, மரணத்தின் அதிகாரியா அங்கே சாத்தானே மரணத்தினால ஜெயிக்கும்படிக்கு, காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாரும் விடுதலை ஆகும்படிக்கு அப்படியா. The hidden wisdom of God. You don't think well. அந்த ஞானத்தை கேளுங்க.
அது அவர் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். அந்த ஞானத்தை எடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிசாசுடைய தந்திரங்களையும் ஜெயித்து the enemy cannot stand the wisdom of God. It will destroy every works of the enemy. எல்லா மாம்சத்தை எல்லாம் ஏமாத்து பொய்யும் மாய்மால எல்லாத்தையும் வெளியே கொண்டு எல்லாம் கொண்டு ஒரு தரம் அடிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவனாகவே இருக்கிறார். இது என்ன பண்ணுச்சுன்னா உங்க உயர்ச்சி நாம பேச ஆரம்பிங்க. உங்க உயர்ச்சி யோசேப்பு தன்னிஸ்ட பேசிக்கிட்டே இருந்தான், மறக்கவே இல்லை. சகோதரர்கள் மறந்துட்டாங்க. யோசேப்பை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தெரியல, ஆனா ஈவன் சகோதரர்களை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு தெரியும். Because every day பேசி speak your promise, speak, go on speaking every day till you see it come to pass. Amen. ஏன்னா உருவாக்கிக்கிட்டே இருங்க, உருவாக்கி கொண்டே இருங்க. எத்தனை உருவம் மாறினாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, ஜெயம். சத்துரு எந்த வழி வந்தாலும் அவன் ஜெயமே எடுக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரும் இருக்கலாம். ஜெபிக்க நேரம். Thank you, Holy Spirit of God.